ஹலோ வணக்கம். ஹலோ ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அண்ட் ஆல்சோ டுடே இன்னைக்கு வந்து எந்த மாதிரி டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா டூல்ஸ் டு பெயிண்ட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ என்ன மாதிரி செட்டப் அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி டூல்ஸ் நம்ம பாய்க்கலான்னு சொல்லிட்டு பெயிண்டில் என்ன மாதிரி டூல்ஸ் பாய்க்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு என்ன வேணும்னா நீங்கள் பேப்பர் வச்சுக்கோங்களா, ஏதாச்சும் ஒரு பேப்பர் ஃபார் கவர் யோர் டேபிள். ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்கள் எதுக்கு நம்ம வந்து அந்த பேப்பர் போடுறோம்னா, நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ லெட்ஸே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ உங்களோட பேப்பர் போடாமல் நீங்கள் அந்த ஹார்ட் பிளாக் வச்சு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்கள் டேபிளில் வந்து அது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ கலர் வந்து உங்களோட டேபிள் படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேப்பர் போடுவீங்க ஃபார் பிகினர்ஸ்லாம். சம் ஆஃப் தம் இது ஸ்கிப் பண்ணிடுவீங்க. வேணாம், நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் திங். ஓகே, ப்ரஷ் ஹோல்டர். இந்த ஹோல்டர் வந்து எதுக்குன்னா நீங்கள் பென்சிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ப்ரஷுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரினா இந்த மாதிரி ஹோல்டர் வாங்கிக்கிங்க. ஓகே, சாரி, இந்த மாதிரி ஹோல்டர் நீங்கள் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டர் வாங்கியிருப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ சின்னங்க இருக்கும், நம்ம கீழே தேடிக்கிட்டு இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்டரில் தேடிக்கிட்டு கொஞ்சம் சின்னங்க இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஏதோ. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா பழைய துணி ஏதாச்சும் வச்சுங்க. ஏதாவது தண்ணி இழுக்கிற துணி, இந்த மாதிரி பழைய துணி ஏதாச்சும் தண்ணி இழுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஏன்னா இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், நம்ம டக்குன்னு ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ் வேணாம். ஓகே, இந்த ப்ரஷ் நல்ல துபாலாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு துணி தண்ணியில் சொல்லோ பண்ணிவிட்டு நம்ம பேப்பரில் நம்ம செய்கிறப்போ என்ன ஆகுது, அப்படி அந்த தண்ணியோடு நீங்கள் எடுத்து செய்கிறீங்க. அப்போ நீங்கள் எஸ்எஸ்ஸில் நீங்கள் என்ன தான் இது பண்ணிடுவீங்க, அந்த கப்பில் வந்து நீங்கள் எஸ்எஸ்ஸில் வந்து பண்ணிடுவீங்க. ஆனால் இருந்து தண்ணி இருக்கும், நீங்கள் வந்து கலரில் மிக்ஸ் பண்ணுறப்போ அது வந்து அந்த தண்ணி ஓவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி பண்ணுவீங்க, இல்லாட்டி இப்படி பண்ணுவீங்க. ஸோ சொன்னாங்க இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் நான் எனக்கு காயின் சொல்கிறேன், காயின் வேணும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பேலட்டில் வந்து நிறைய விதம் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? பேலட்டில் வந்து நிறைய விதம் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் திறந்து காட்டுறேன். இது வந்து ரொம்ப நாளாக நான் பாய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் திறந்து காட்டுறேனே, பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு, இந்த ஹோல்டு இருக்கும், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு சைனீஸ் பேலட். இது வந்து பேசிக்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது 6 குழி உள்ள பேலட். அண்ட் தென் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு பேலட் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. இட்ஸ் ஃப்ரம் பிளாஸ்டிக். ஸோ வேறு ஓகே, இந்த மாதிரி ஒரு பேலட் நீங்கள் பாய்க்கலாம். ஓகே, அடுத்தது ப்ரஷஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல, நிறைய வித ப்ரஷ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பாய்க்கலாம். நீங்கள் இப்போ சொந்தம் சொல்கிறேனே, நீங்கள் வந்து ப்ரஷ் எப்படி பார்த்துக்கலான்னா, இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பாய்ச்சிட்டு நீங்கள் வைக்கிறப்போ அந்த ப்ரஷ் என்ன ஆகுது, அந்த கலர்லேயே அப்படியே ஒட்டிக்குது. இப்போ இந்த கலர்னால் வெள்ளை கலரே இருக்கிறது இல்லை, அது வந்து சீக்கிரம் காஞ்சிக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அடுத்த பேப்பர் நீங்கள் பாய்க்கிறப்போ அந்த வந்து என்ன ஆகுது, அந்த பேப்பர் அந்த ப்ரஷ் வந்து கலர் ஒட்டிக்கிச்சு. ஸோ கலர் ஒட்டிக்கி நீங்கள் சுத்தமாக கழுவணும். நீங்கள் கழுவாமல் இல்லை நாளைக்கு கழுவிலாம், இல்லை நான் வந்து கொஞ்ச நேரம் சென்று கழுவுறேன் அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா இல்லை, கலர் போய்க்கும், கலர் ஒட்டிக்கும், நல்லா இருக்காது. அடுத்தது நீங்கள் பாய்க்க முடியாது பேப்பர் இந்த ப்ரஷ்ஷை. ஸோ ஓகே, அண்ட் ஆல்சோ ஓகே, இது யாருக்கு தெரியும் இதுனா என்னென்னு? இது வந்து ஆக்சுவலி இது எதுக்குன்னா, நம்ம கேன்வா பாய்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இதை வேறு தண்ணி, இது மெயின் பர்பஸ். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நான் என்ன பாய்ப்பேன்னா, இந்த தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டன்னு தொடுவேன். ஸோ அப்படி செய்கிறப்போ தண்ணி வந்து இது ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் தான். பர்பஸே தண்ணி இழுக்கிறது தான், தண்ணி இழுக்கிறது. அண்ட் ஆல்சோ எக்ஸஸ் கலரில் நம்ம இது ஸ்ட்ரக்சராகவும் பாய்ச்சிக்கலாம். இது வேறு கதை. ஓகே, நம்ம வேறு பார்ப்போம். இது வந்து நம்ம இது எதுக்குன்னா, நம்ம தண்ணி இழுக்கிறது. அண்ட் ஆல்சோ அந்த இப்படி கலருக்கு ஜிமாட்டை நீங்கள் பாய்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பாய்க்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரஷஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்க. இந்த மாதிரி 5 எழுதிருக்கும். நல்லா ப்ரொஃபஷ்னலாக உள்ளதாக பாய்ங்க. வேறு இது வந்து இந்த ப்ரஷ் எதுக்கு தெரியுமா? இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒட்டை கலர் நம்ம அடிக்கிறோம்.
தண்ணீரில் தவா பண்ணிப்போம். தண்ணீரில் தவா பண்ணிப்போம். அப்புறம் அப்படி பீக்கி கலர் தொட்டு இப்படி கலர் அடிப்போம் இந்த மாதிரி. ஸோ பாய்ச்சி முடிச்சோடனே இதை ஒட்டி முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பாய்ப்போம். அப்புறம் ஓகே 2 கப்பு நம்மளுக்கு பயன்படுத்துவோம். 2 கப்பு எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா, ஒன்று அழுக்கு தண்ணி, அழுக்கு கழுவுறதுக்கு ஒரு தண்ணி, ப்ரஷ்ஷை கழுவுறதுக்கு ஒரு தண்ணி, இன்னொன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர், சுத்தமான தண்ணி. ஒன்று கழுவுறதுக்கு, ஒன்று சுத்தமான தண்ணி. சுத்தமான இப்போது கழுவிட்டு இப்படி கழுவிட்டோமா, கழுவிட்டு புழிஞ்சிட்டோம், துணி எடுத்து புழிஞ்சிட்டு அடுத்தது. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, அழுக்கான தண்ணியை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அழுக்கான தண்ணி நம்ம பயன்படுத்துகிறப்போ அதோட கலரு, இப்போ நம்ம ஒரு கலர் ஒயிட் கலர் எடுப்போம், நம்ம அழுக்கான தண்ணி பாய்ச்சிட்டே நம்ம செய்கிறப்போ அந்த ஒயிட் கலராக இருக்குமா சொல்லுங்கள்? அதுதான் மெயின் பர்பஸ். இதுக்கு தான் நான் 2 கப் எடுத்துனேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஜாமான் நம்ம சொன்னோம், மெயின் பேப்பர், பேலட், கலர், 2 கப்பு, அதுக்கப்புறம் ப்ரஷ் ஹோல்டர் அண்ட் ப்ரஷஸ் அண்ட் ஆல்சோ கைன், பழைய துணி, தண்ணி இழுக்கிற துணி எது இருந்தாலும் ஓகே தான். மிக்ஸ் மீடியா லேட்டர், இன்னும் ஃபியூ டேஸில் நான் வந்து மிக்ஸ் மீடியா போட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸ்டே டியூன் டு another video. Thank you so much. And also ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருக்குது, ஏதாவது தெரியல, இப்போ பிகினர்ஸ்க்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குது, ஏதாவது தெரியலனா என்கிட்ட கேள்வி கேட்கலாம். காமெண்ட்ஸில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி, அக்கா எனக்கு இதை தெரிலக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ செய்கிறப்பையும் நான் அது கமெண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லுவாளா இந்த மாதிரி இது செய்யுங்க நான் அட்வைஸ் கொடுப்பேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Bye. See you next video. Stay tuned.